ஹாய். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. என்னுடைய பெரிய பொண்ணுக்கு பிறந்தநாள்னாவே என்னென்னா நம்ம வந்து பிறந்தப்பெல்லாம் வந்து கேக்குனா என்னன்னே தெரியாது. இப்போ வந்து பிறந்தநாள் வந்து அவங்களுக்கு கேக்கு வெட்டினா தான் அது பிறந்தநாளுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அவங்க இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் வரும்போதே வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக் வாங்கிட்டு வந்து நாங்கள் தான், எங்கள் ஃபேமிலி மட்டும்தான், மற்ற யாரும் இல்லை. அந்த குட்டீஸ் ரெண்டும் அவங்க கேக்கு வெட்டுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது வந்து இந்த ரெண்டு குட்டீஸும் தான். அப்படியே பேப்பரில் அவங்களுடைய கிஃப்ட்டு வரைகிறதும் அந்த கேக்கு வரைகிறதும் காலையிலேருந்து ரொம்ப வரைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. என்ன வரைஞ்சிருக்காங்கன்னு கடைசியாக காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க வந்து ரீடிங் வச்சாங்க. ரீடிங் வச்சு வீடியோ காலில் வந்து எங்கள் மாமியார் வந்து லைனில் இருந்தாங்க, பார்த்துட்டு தான் இருந்தாங்க கேக் வெட்டும் போதெல்லாம். எல்லோரும் ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிவிட்டு கேக்கு வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க கேக்கு வெட்டுறாங்களோ இல்லையோ, அந்த ரெண்டு பக்கம் நிற்கிறாங்களே அவங்க தான் ரொம்ப ஆர்வமாக, அந்த பாருங்கள் எப்படி ஆர்வமாக இருக்காங்கன்ட்டு. கேக்கு வெட்டுறதும் கேக்கு சாப்பிட்றதும் கிஃப்டை பிரித்து பார்க்குறதும் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் தான். அப்படியே கேக்கு வெட்டி ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக போய் கேக்கு ஊட்டினோம். அது ஊட்டும்போது வந்து எங்கள் ரெண்டு பேரும், என்னையும் என்னோடய சிஸ்டரையும் வந்து வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனேன். அவங்க வந்து எடுக்கலை. இது வந்து அவங்க அப்பா, அவங்க சித்தப்பாலாம் கேக் ஊட்டிட்டு ஃபைனல் கேக்கை வந்து, ஏன்னா ரொம்ப பெரிய கேக்லாம் அவங்கள நாங்கள் இருந்ததே ஒரு 4 பேர் தான். சரி, இது எதுக்கு இவ்வளோ பெரிய கேக்குன்னு சிம்பிளாக 1/2 கிலோ தான் வாங்கினோம். அதை வாங்கி அப்போவே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே பக்கத்துலலாம் யாருக்கும் கொடுக்குறதும் இல்லை. நாங்களே தான், யாரையும் கூப்பிட்றதும் இல்லை. நாங்களே சாப்பிட்டுட்டு சரி அப்படி கொடுத்த கிஃப்டெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ஸ்கூலில் கெய்ட்லின் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த குட்டீஸ் 2 பேரும் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை வந்து பிரித்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப பெரிய ரொம்ப வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அப்படிலாம் வந்து பர்த்டேலாம் கொண்டாடல. கேக்கு வெட்டணும், அதான் மெயின். அதான் பர்த்டேனா கேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ உள்ள பசங்களாம் நினைக்கிறாங்க. கேக் வெட்டினதுக்கப்புறம் இந்த கிஃப்ட்டை பாருங்கள். இது வந்து இவங்களாம் வரைஞ்சது, காலையிலேருந்து வரைஞ்சி நல்லா கொஞ்சம் அவுட்புட் நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் அந்த லிப்ஸ்டிக்கு, கம்மல் இதெல்லாம் அந்த குட்டீஸ் கொடுத்தது. இது வந்து ஸ்கூலில் அவங்க கெய்ட்லின் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. அதான் இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷல். தேங்க்யூ.